ஸோ இதுதான் அந்த கடை. இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கிட்டேன். ஸோ அஹாத் ஈட்டரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட, ஆனால் அந்த ரீல்லாம் சொன்னது உண்மைதான், பயங்கர க்ரௌடாக இருக்கு. ஓ மை காட். இது ஆவரேஜ் ஆக பரோட்டா சுமாராக தான் இருக்கு. நேற்று தான் ரம்ஜான் முடிஞ்சது. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இது என்னன்னா, இது ஒரு ஆஃப் சீசன் வீடியோ தான். இஃப்தார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் வீடியோ அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் முதலே எடுத்துடணும், இஃப்தார் ஸ்டார்டிங்ல எடுத்துடணும்னு சொல்லிட்டு, பட் நான் இந்த இஃப்தார் பாக்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணதுல இங்க போகிறதுக்கு எனக்கு ப்ராப்பரான டைம் கிடைக்கல. டைம் கிடைச்சாலும் அதுக்கான கரெக்டான ஸ்லாட் கிடைக்கல. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, விஷாரத்தில் இருக்கக்கூடிய இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி வீடியோவா உங்களுக்கு கவர் பண்ண போறேன். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். விஷாரத்துக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த இது ஃபுல்லாவே நிறைய முஸ்லிம்ஸ் இருக்கிற ஏரியாங்கிறதுனால இஃப்தாருக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் இருக்கும். ஒரு சிலது ரொம்ப சின்ன கடையா இருக்கும், வெறும் பஜ்ஜி போண்டா வடை அந்த மாதிரி இருக்கும். அதுல நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தது தான் வந்து இந்த ஆஹாத் ஈட்டரிஸ். எதுக்கு உங்களுக்கு இந்த லைட்லாம் தெரியுதா? ஸோ இதுதான் அந்த கடை. இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கிட்டேன். ஸோ அஹாத் ஈட்டரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட, ஆனால் அந்த ரீல்லாம் சொன்னது உண்மைதான், பயங்கர க்ரௌடா இருக்கு. என்னன்னா, ஆக்சுவலி இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டேன். அங்க ஆஹாத் ஈட்டரிஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, அங்க உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாம் ஸ்நாக்ஸ் ஷாப் வந்து கிடையாது. ஸோ நீங்க வாங்கிட்டு அங்கிருந்து எங்கன்னா வெளியே போய் சாப்பிட்றணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நமக்கு விட்ட வழி NH48 அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சர்வீஸ் ரோட்ல போயிட்டு அங்க ஹைவேல தான் உட்காந்து நான் சாப்பிட போறேன். இந்த ஆஹாத் ஈட்டரிஸ்க்கு வந்து நீங்க வரீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட நான் வாங்கினது எல்லா ஐட்டத்துலயும் ஒன்னு வாங்கினேன். அண்ட் சில ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கே கிட்டத்தட்ட 800 ரூபாய் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு பட்ஜெட் ஆகுது. அது என்னன்றதை நீங்க கரெக்டா பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு வழியா ஹைவேல வந்து வெளியே வந்துட்டேன் நானு. ஏன்னா உள்ள ரஷ்ஷும் ரொம்ப அதிகம், அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய ஐட்டம் இருக்குங்க. இன்னொரு இப்போ நான் உள்ள போய் வாங்கி வெளியே வந்துட்டதுனால ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, நிறைய ஐட்டத்துக்கு பேர் தெரியாது. சோ பேர் தெரியாம தான் ட்ரை பண்ண போறேன். ரோல் வந்து 2 ரோல் இருந்துச்சு. ஒன்னு வந்து மட்டன், ஒன்னு வந்து சிக்கன் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து சிக்கன். பாருங்க, உள்ள ஃபுல்லா ஸ்டஃபிங்ஸ். இது ஓகே, ரகமா இருக்குது. இது வந்து மட்டன். இல்ல, இதுவும் சிக்கன் தான் போல இருக்கு. இது ஏதோ சீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த ரோல் கூட சீஸ் அந்த அளவுக்கு சேரல. ஏய் போடா. கட்லெட். ஓ மை காட். நல்ல சிக்கன் இருக்கக்கூடிய கட்லெட். இது ஒரே ஐட்டமா வேற வேறையான்னு தெரியலையே. நான் எல்லாத்துலயும் ஒன்னு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகே, இது ஃபுல்லா சிக்கனுங்க. இது ஆக்சுவலி நல்ல ஆனியன் ரிச்சான சிக்கனு. எனக்கு சமோசா மாதிரி தான் இருக்கு. சிக்கன் இருக்குது, ஆனா இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கிறது. நிறைய ஆனியன் தான். எனக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சமோசா வைப்பாங்கல்ல, அந்த டேஸ்ட் இது. ஓகே, ரெண்டு வேற வேற ஐட்டம் தான். இது வந்து சீஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இது நிறைய சீஸ் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் பாக்கெட் ஆர் பவுச். வா, ரொம்ப சீஸ். சீஸ் பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும்.
செமையா இருக்கு. இது வந்து KFC ஸ்டைல் சிக்கன் சொல்லி கொடுத்தாங்க. அந்த டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது பார்க்க அந்த KFC ஸ்டைல் சிக்கன் மாதிரி தெரியல. கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் இது அந்த மாதிரி தான் இருக்குன்னு. எனக்கு அப்படியே இது KFC சிக்கனா எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா நியர்பை பக்கத்து வீட்டுக்கார மாதிரி அந்த அளவுக்கு இருக்கு. இன்னொரு ஒரு ரோல் இருக்குங்க. இதுதான் அந்த மட்டன் ரோல். ஓகே, நல்ல மட்டன் வாசனை இருக்கு. ஆனா சாப்பிட்டதே தி பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஓகே, இது பாருங்க, இதுவும் சிக்கன் தான். ஆனா இதுக்கும் பேர் தெரியல. உளுந்த பருப்பு போண்டா மாதிரி இருக்கு. இது சென்டர்ல இருக்குது சீஸா? ஆமா, சீஸ் தான். ஆனா கொஞ்சம் அதேவா இருக்காது. ஓகே, இது மட்டன் அந்த ஸ்பெஷலா செய்வாங்கல்ல, 20 ரூபா 30 ரூபா இருக்கும் இது. வாவ், அழகா மட்டன் கீமா போட்டு செம்மையா இருக்காரு இது. சூப்பர். என்ன எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் வந்து சிக்கன் பரோட்டா அண்ட் சீஸ் சிக்கன் பாக்கெட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து இந்த ஸ்நாக் ஐட்டம் இதெல்லாம். இது இல்லாம ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க் வந்திருக்கு. இது நம்ம ஊர் போலி மாதிரி இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. ஐ திங்க் இதுதான் அந்த சீஸ் பாக்கெட்டா. இது கன்சிஸ்டன்சியா நல்லா இருக்கு, டேஸ்டும் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் நல்லா இருக்கு. ஆனா அது மேல இருக்கிற அந்த மாவு கூட சேரல. ஏதோ கொஞ்சம் தூரமா இருக்குது. ஓகே, இது வந்து அந்த பரோட்டா, சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டான்னு நினைக்கிறேன். பரோட்டா மாவு ரொம்ப திக்கா இருக்கு. உள்ள இருக்கிற அந்த ஃபிளேவரே ஃபீல் பண்ண முடியல. இது ஆவரேஜ் தாங்க. பரோட்டா சுமாரா தான் இருக்கு. 2 வாங்கிட்டு வந்தேன். அது இல்லாம வந்து சிக்கன் அண்ட் மட்டன் ஹலீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலீம்ல வந்து நான் சிக்கன் மட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா நான் போட்ட இஃப்தார் வீடியோ எல்லாமே மட்டன் ஹலீம் தானே. சரி, சிக்கன் ஹலீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்வீட் ஷாஹி துக்டா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பார்க்க அழகா இருக்குல்ல. மினிட் மேடா. இத பார்த்த உடனே நாம ஒன்னு எதிர்பார்ப்போம்ல, அந்த ரேஞ்ச் இது மீட் பண்ணலாம். ஆனா நல்லா இருக்கு. அந்த நம்ம தி பெஸ்டா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கறோம்ல, அந்த மாதிரி இல்ல. மினிட் மேடும் பிரெட் ஒரு ஆவரேஜான ஸ்வீட். ரொம்ப சுமாரா ஃபீல் ஆகுது. ஓவர் ஸ்வீட். ஓகே, அடுத்ததான் வந்து ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எசன்ஸுங்க. ரோஸ் மில்க் சுமாரா தான் இருக்கு. ஆனா உள்ள அந்த பல்ப் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு அதை பார்த்தா தெரியுதான்னு பாருங்க. அந்த சப்ஜா, அதுக்கப்புறம் அந்த பாதாம் பிசின் அதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் சிறுங்கசப்பா ஃபீல் ஆகுது. ஸ்வீட் சாப்பிட்டு சாப்பிடுறதுனாலயோ. நீங்க யாராவது ஏற்கனவே ரோஸ் மில்க் அங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்னடா இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஃபுல்லா குடிக்க முடியல. கடைசியாக சிக்கன் ஹலீம். கடைசியாவா? ஆமாங்க. இப்போ அவங்க போட்டுருந்த எல்லா ஸ்நாக் ஐட்டமுமே நான் ட்ரை பண்ணிட்டேன். திஸ் இஸ் த ஃபைனல் ஒன். இது வேற பறந்துடும் போல இருக்கு.
ஹலீம் பார்க்க நல்லா இருக்கா? கலக்கல 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 கலக்கல. கையிலேயே தான் எடுத்தாகணுமா? என்னங்க சோறுலாம் இருக்கா ஹலீம்ல? ஹலீம்ல சோறு போடுவாங்களா? ஆனா டேஸ்டா நல்லா இருக்கு. நான் இது வரைக்கும் சாப்பிட்ட ஹலீம்ல எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு சாப்பிட. நல்லா வாசமா கஞ்சி திக்கா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா சிக்கனோட ஃபிளேவர் ரொம்ப மைல்டா இருக்கு. நல்லா இருக்குங்க. 120 ரூபான்னு நினைக்கிறேன் இது. இது ஒருத்தா இருக்கு. நான் இதை கம்மியா எதிர்பார்த்தேன். இது நல்லா இருக்கு. எஸ், நான் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன். மொத்தம் எத்தனை ஐட்டம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அந்த கமெண்ட்டை பின் பண்றேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ஃபுல்லா பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. மிச்சம் இருக்கிறத முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்களும் வீடியோ பார்த்துட்டு அடுத்த முறை இந்த இடத்துல போய் ட்ரை பண்ணீங்களான்னு சொல்லி பாருங்க. கடையோட பேர் வந்து அஹாத் ஈட்டரீஸ்னு சொல்லிட்டு விஷாரத்துல இருக்கு. முடிஞ்சா போய் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். until then, goodbye from சூர்யா.